உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், அது தொடர்பான விவரம்? பிரியங்கா, வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள் 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அடிப்படை பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை சார்பிலே நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் 25 மாநகராட்சிகளில் 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அடிப்படை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், துப்புரவு பணி மற்றும் தெருவிளக்குகள் பராமரிப்பு பணிகள் ஆகியவற்றை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டமன்ற அறிவிப்புகளில் வெளியிடப்பட்ட பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 8000 கோடி ரூபாய்க்கு அதிகமான செலவில் 15000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் நகர்ப்புற மக்கள் பயணிக்கக்கூடிய பல்வேறு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளான மெட்ரோ ரயில் திட்டங்கள், புதிய குடிநீர் திட்டங்கள், மழைநீர் வடிகால் பணிகள் போன்ற பல்வேறு பணிகளை செய்து முடித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பருவ மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால் அந்த பணிகளை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் எனவும், மழைநீர் தண்ணீர் வெளியேறுவதற்கு ஏற்ப உரிய அந்த வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். தொடர்ந்து முதலில் அங்கு பணிகளை முடிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மழை காலங்களில் அதாவது அக்டோபர் 2வது வாரத்திலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த பணிகளை அனைத்து அதிகாரிகளும் தங்களது பகுதிக்குட்பட்ட இடங்களில் செய்து முடிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.